பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் எழுதின நிருபத்துல 9ஆம் அதிகாரத்துல பவுலை குறித்து தேவன் பவுலை குறித்து சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், அந்த வசனம் தான் வாசிக்கிறேன். 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்று சொல்றாரு. புறஜாதியாருக்கு தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, தேவன் உங்களை எதற்கு அழைத்தார் என்றால், புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாக, சுவிசேஷத்தை ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகவும் சாட்சியாக வாழும்படியாகவும் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். சவுலை அழைத்த நோக்கமே அதான். சவுலை பவுலாய் மாற்றும் போது தேவன் சொன்னது, அவன் புறஜாதிகளுக்கு நான் என்னை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமா என்னை தெரிந்து கொண்டேன் என்பதாக. இந்த நாளிலும் கூட உங்களையும் தேவன் அழைத்த அழைப்பு அநேகருக்கு சாட்சியாக ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை ஆண்டவரை பற்றி அறிவித்து பாவத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் பரலோகத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் ஓடும்போது நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் கூறுகிற 16ஆம் வசனம், அவனுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். இயேசுவின் நிமித்தமாக நம்ம பாடுபடவும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நாம், இயேசுவின் நாமத்தினாலே நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் கூட ஆண்டவர் நிமித்தமாக பாடுகளை படவும், பவுலை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அவனை நாமத்தின் நிமித்தமாய் அநேக பாடுகளை படுவான் என்பதாக. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, அநேக பாடுகள் உபத்திரங்கள் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதாக அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம். அதே போல அநேக பாடுகள் வழிகள் உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் போது நான் சொல்றேன், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களை நமக்கு கொள்ளையாடின பொருளாய் தருவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அன்பானவர்களை, 2 நோக்கம் பவுலை அழைத்ததற்கு, சவுலாய் இருந்தது பவுலாய் மாற்றதுக்கு 2 நோக்கம். ஒன்று, அவன் புறஜாதிகளுக்கு ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து அறிவிக்கிறவும், பல பாடுகளை படவும், ஆண்டவர் நிமித்தமாக சாட்சியின் பாத்திரமாய் நிற்க பயன்படுத்தின பாத்திரம். அதே போல உங்களையும் மணியும் கர்த்தர் அழைத்த நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு, ஆண்டவர் ஏதோ லக்ஸரியா ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் வாழுகிறது போல அல்ல. அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை என்பது புறஜாதிகளுக்கு சாட்சியாகவும் மற்ற உபத்திரவத்தின் பாதையில ஆண்டவர் சொல்றார், அநேக உபத்திரங்கள் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதாக தேவன் கூறுகிறார். இந்த நாளில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரி, அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது. நீங்களும் கூட இந்த நாளிலும் கூட ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே சாட்சியாக, உங்கள் வாழ்கிற பகுதியில, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்கள் சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில சாட்சியின் பாத்திரமாய், வேலை செல்கிற இடங்களை, படிக்கிற இடத்துல, நீங்கள் வருகிற இடத்துல உங்களை குறித்து தேவனுடைய சாட்சி காணப்படணும். இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை, நாம் கிறிஸ்தவர் என்பதை, கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதை நாம் காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் அநேக ஜனங்கள் ஆடம்பரமாய் ஏதோ சுய இச்சையின்படி வாழ்ந்து அப்படி அல்ல. இந்த நாளிலே தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் உங்களை அழைத்த நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை எதற்கு ரட்சித்தார், தேவன் உங்களை எதற்கு இந்த நாளில அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், எதற்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார், எதற்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நீங்கள் புறஜாதியார் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே சாட்சியாய் வாழ்வதற்கும், ஆண்டவர் நிமித்தமாக என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, அவரை விட்டு நான் தூரமாய் போக மாட்டேன். கர்த்தர் நிமித்தமாய் கர்த்தரனை ஆசீர்வதித்தது உண்மைதான், கர்த்தரனை இம்மட்டுமாய் உயர்த்தினது உண்மைதான். ஆனால் நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு பவுல் சொன்னது போல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு நாம் மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா கர்த்தர் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளை கொடுத்து பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்கள் மூலமாய், யாரோ மூலமாய் அல்ல, உங்கள் மூலமாய் கர்த்தர் நிச்சயமா கட்டளையிடுவார் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பரிசுத்தப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.